திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் குறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கடந்த 19 நாட்களாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 10 டிஎஸ்பிகள் தனிப்படை அமைத்து இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி வந்தார்கள். ஆனால் அதில் சரிவர விடை கிடைக்காத நிலையில் தற்பொழுது டிஜிபி சங்கஜிவால் உத்தரவின் பேரில் தற்பொழுது சிபிசிஐடி வழக்கு கைப்பற்றியிருக்கிறது. அவர்கள் இந்த வழக்கை 2/2024 என இந்த வருடத்துக்கான 2வது வழக்காக இந்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள். அதன்படி இன்று விசாரணையை காவல் ஆய்வாளர் உலகர் அணி சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் உலகர் அணி தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார். முதற்கட்டமாக ஜெயக்குமார் அவரது இல்லத்தில் பின்புறம் உள்ள தோட்டத்தில் அவர் உடல் கிடந்த இடத்திலிருந்து விசாரணை தொடங்கியிருக்கிறார். எனவே சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றிய உடனடியாக இந்த விசாரணை தொடங்கி இருப்பதால் கண்டிப்பாக விரைவிலேயே இதற்கான விடை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாது 19 நாட்களாக இவர் தற்கொலை செய்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணம் இன்று வரை தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே உடற்கூறு விசாரணை முடிவுகள் அதுபோல அறிவியல் ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட சோதனை முடிவுகள் அனைத்துமே இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. அது வந்தால்தான் இதில் அடுத்த கட்ட விஷயங்கள் தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மாவட்ட காவல்துறை இடமிருந்து அதுக்கான கோப்புகளை, அதாவது இதுவரை நடந்த ஜெயக்குமார் சம்பந்தமான விசாரணை, அதில் விசாரிக்கப்பட்ட நபர்களின் விவரங்கள் அனைத்தையுமே, அந்த கோப்புகள் அனைத்தையுமே தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் வாங்கியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது இந்த தொடங்கியிருக்கிற விசாரணையின் முடிவில் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த விசாரணை தகவல் கொடுத்த விவரங்கள் தெரிய வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது.